வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெரியோர்களே, சிறியோர்களே, திருச்சபை தலைவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஊழியத்தையும் பணி செய்யும் ஒவ்வொருவரையும் ஜெபத்தாலே தாங்குகிற உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாக திரும்புவதில்லை என்ற அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கிறது, வழிநடத்துகிறது, ஆற்றி தேற்றுகிறது, ஆசீர்வதிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தவில்லை என்றால் அதை குறித்து எங்களுக்கு எழுத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோடு இணைந்து நாங்களும் கர்த்தரை துதிப்பதற்கும் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கும் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை எங்களுக்கு எழுத விருப்பமில்லை என்றாலும் பரவாயில்லை. கர்த்தரிடத்திலே நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனம் வரை சிந்தித்தோம். பானபாத்திரக்காரன் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டதைக் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்த பொழுது 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்களும் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று புரிந்து கொண்டான். காலமே அவனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அவன் தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் அழைப்பித்து அதற்கான அர்த்தத்தை கேட்டான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்தது. தான் செய்தது குற்றம் என்று உணர்ந்தான். சிறைச்சாலையிலே தனது சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்ன யோசேப்பை குறித்து பார்வோனிடத்திலே சொன்னான். பார்வோன் அவனை அழைத்து வரும்படியாக கட்டளை கொடுத்தான். யோசேப்பும் நன்றாக சவரம் செய்து புதிய உடை உடுத்து எகிப்து அரசனான பார்வோனிடத்திலே வந்தான். இப்பொழுது ஆதியாகமம் 41 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். கவனித்தீர்களா? இப்பொழுது பானபாத்திரக்காரன் விளக்கமாகத்தான் பார்வோனுக்கு சொல்லியிருக்கிறான். பார்வோனின் வார்த்தைகளுக்கு யோசேப்பு என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள். வசனம் 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். யோசேப்பின் எண்ணத்தின்படி தேவனே சகல மகிமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே நாம் செய்யும் எந்த சிறப்பான காரியங்களுக்கும் உரிய மகிமையை கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வதிலே கவனமாயிருக்க வேண்டும். நாம் செய்யும் ஒரு காரியம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் அதை தேவனே நம் மூலமாக செய்கிறார், அவ்வளவுதான். இதை குறித்த அறிவுள்ளவனாய் யோசேப்பு இருந்தான். எனவேதான் உடனே அவன் என்ன சொல்கிறான்? நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சற்றே யோசித்து பார்ப்போம். எத்தனை முறை கர்த்தர் நம்மை கொண்டு செய்த காரியங்களை நாம் தான் செய்து முடித்தோம் என்று பெருமையோடு பேசியிருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சரி, இங்கே யோசேப்பு என்ன சொல்கிறான்? சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை செய்ய முடியும் என்று சொல்கிறான். உடனடியாக பார்வோன் யோசேப்பினிடத்திலே தனது சொப்பனங்களை சொல்கிறான். உண்மையாக சொன்னால் அது 2 பகுதிகள் உள்ள ஒரே சொப்பனம்தான். கவனியுங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரம் 25 வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அருமையானவர்களே, யோசேப்பும் அதை அறிந்து சொப்பனம் ஒன்றுதான், ஆனால் 2 முறை அந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அது மிகவும் முக்கியமானது என்பதை தேவனே பார்வோனுக்கு சொல்ல விரும்பினார், அவ்வளவுதான் என்று கூறுகிறான். அது மட்டுமல்ல, தேவன் பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்ததற்கான காரணம் தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இந்த சொப்பனங்களின் அர்த்தம் என்று அவன் கூற ஆரம்பிக்கிறான்.
பாருங்கள், ஆதியாகமம் 41 26 முதல் 31 வரை வாசிக்கிறேன். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம், இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணம் எல்லாம் ஒளிந்து போகும். கவனித்தீர்களா? பிரியமானவர்களே, வரப்போகும் காரியத்தை தேவன் முன் அறிவிக்கிறார். 7 வருஷம் செழிப்பு வரப்போகிறது. தொடர்ந்து 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகிறது. வசனம் 32, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறான்? பார்வோனே, பஞ்சத்தை அனுப்பும்படியாக தேவன் தீர்மானித்து விட்டார். இதை குறித்து பார்வோனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பார்வோனுக்கு ஒரு ஆலோசனையையும் கொடுக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 41 33 முதல் 37 வசனங்கள். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அருமையானவர்களே, யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன ஆலோசனை கவனித்தீர்களா? செழிப்பான வருடங்களிலே வரப்போகும் பஞ்ச காலத்திற்குரிய தானியத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறான். இந்த ஆலோசனை பார்வோனுக்கு மட்டுமல்ல, அங்கே நின்று கொண்டிருந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நல்ல ஒரு ஆலோசனையாக தெரிந்தது. பாருங்கள், தொடர்ந்து என்ன நடக்கிறது? 38 முதல் 41 வசனம் வரை வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையின் சிறப்பை கவனித்தீர்களா? ஆரம்பத்திலே இளைஞனான யோசேப்பு பின்னால் சிறைச்சாலையிலே மறக்கப்பட்டவனாக, கைவிடப்பட்டவனாக, விட்டுவிடப்பட்டவனாக இருந்தான். இப்பொழுது சரியான ஒரு நேரத்திலே பார்வோனின் சொப்பனத்திற்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியாத அந்த சூழ்நிலையிலே அவன் அங்கே கொண்டு வரப்பட்டான். அவன் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, அவனுடைய உற்சாகத்தினாலே, அவன் தாளந்துகள் நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்தபடியினாலே யாரும் எதுவும் கேட்காமலேயே பார்வோன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அழகான ஒரு ஆலோசனையையும் கொடுக்கிறான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனாய கர்த்தரே அவனை அவ்வாறு வழி நடத்தி சென்றார். உலகளவிலான ஒரு பஞ்சம் வரப்போகிறது. எகிப்து தேசமே அதனால் பாதிக்கப்படும் அளவிற்கு ஒரு கொடிய பஞ்சமாய் அது இருக்கப் போகிறது. ஏனென்றால் எகிப்து தேசம் மழையை நம்பியிருக்கும் ஒரு தேசம் அல்ல. அதற்கு அருமையான நைல் நதி உண்டு. ஆப்பிரிக்க கண்டத்தின் மத்திய பகுதியிலிருந்து எகிப்திற்கு தேவையான அத்தனை தண்ணீரையும் அது கொண்டு வரும். ஒரு நல்ல ஆண்டிலே கூட அங்கே ஒரு அங்கலம்தான் மழை பெய்யும். மழையை பொறுத்தப்பட்டிலேயும் எப்பொழுதுமே எகிப்திலே பஞ்சம்தான்.
ஆனால் நைல் நதி நிறைந்து வழிந்து ஓடியபடியினாலே அது தண்ணீரை மட்டுமல்ல செழிப்பான மண்ணையும் கொண்டு வந்தது. என்றாலும் அங்கே வரப்போகிற கொடிய பஞ்சம் எகிப்தையும் பாதிக்கும் என்பதனாலே தேவன் அதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறார். கவனித்தீர்களா? யோசேப்பு சொல்வதை கவனித்துக் கொண்டிருந்த பார்வோனுக்கு அவன் கூறிய காரியங்கள் அர்த்தம் நிறைந்தது என்பது புரிந்தது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று அநேக அரசாங்கங்களிலே எதிர்காலத்தை குறித்து சிந்திக்க வேண்டிய அளவு சிந்திக்கக்கூடிய நபர்கள், தேவனுக்கு பயந்த மனிதர்கள் இல்லை. இந்நாடுகளிலே அநேக அரசாங்கங்கள் அவசர உதவிதான் மக்களுக்கு செய்ய முடிகிறதை ஒழிய மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்பட முடியவில்லை. மேலை நாடு ஒன்றிலே அரசாங்கத்திலே இருந்த உயர் அதிகாரியான கிளாட்ஸ்டன் என்பவரை பார்த்து சிறந்த ஒரு மனிதனுக்கான அளவுகோல் எது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அடுத்த 50 ஆண்டுகளாக தேவன் எப்படி செயல்பட போகிறார் என்பதை அறிந்திருக்கிற மனிதனே சிறந்தவன் என்று கூறினார். அருமையானவர்களே, இங்கே ஆதியாம புத்தகத்திலே அடுத்த 14 ஆண்டுகள் என்ன நடக்கப் போகிறது என்பதை தேவன் பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட தலைவர்கள் இன்றும் நம்முடைய தேசத்திற்கும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்கும் தேவை. பிரியமானவர்களே, நம்முடைய தேச தலைவர்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நோக்கங்களையும் அறிந்து கொள்ளும் மனமுடையவர்களாய் வாழ வேண்டும். சரி, இப்பொழுது இவ்வளவு பொறுப்புகளையும் யோசேப்பை தவிர வேறு யார் எடுத்து செயல்பட முடியும்? அவனுடைய வார்த்தைகளை கேட்ட பார்வோன் உடனடியாக யோசேப்பின் திறமைகளை புரிந்து கொள்கிறான். எப்படி தேவன் யோசேப்பை போத்திபாரின் வீட்டிலே பயிற்சி கொடுத்தார் கவனித்தீர்களா? பல வேளைகளிலே அவன் வீட்டிற்குள்ளே ஏன் போயிருக்க வேண்டும் என்று கூட நாம் சிந்தித்தோம். போத்திபாரின் வீட்டிலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பயிற்சி இருந்தது. எல்லாம் தனக்கு சொந்தமாயிருக்கும் வேளையிலேயும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது ஒரு வீட்டில் மட்டுமல்ல, ஒரு தேசம் முழுவதும் அவனுடைய கரங்களின் கீழே வருகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதமான ஒரு மாற்றம் இல்லையா? சிறையின் பின்னாலே கடந்தவன் பார்வோனின் அரியணைக்கு பக்கத்து அரியணைக்கு வந்துவிட்டான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களையும் கர்த்தர் உயர்த்தும் முன்பதாக, மேன்மையான காரியங்களை உங்களுக்கு கொடுக்கும் முன்னதாக தாழ்வான இடங்களை நீங்கள் கடந்து வரும்படியாக செய்வார். அப்படிப்பட்ட எல்லா இடங்களிலேயும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை நம்பி பெரிய காரியங்களை கொடுக்க முடியும். ஆதியாகமம் 41 அதிகாரம் 42 வசனத்தை பாருங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அவன் தரித்து கொண்ட அந்த மோதிரத்திலே ஒரு முத்திரை இருந்தது. அதை இளகி இருக்கும் ஒரு அரக்கிலேயோ மெழுகிலேயோ அழுத்தும் பொழுது அது பார்வோனின் கையெழுத்தாகவே அங்கே பதிகிறது. ஆம், பார்வோன் யோசேப்பை தன்னுடைய பிரதிநிதியாக்குகிறான். அவனே அரசனின் கையெழுத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவன் என்பதை அறிந்து செயல்படுகிறான். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 43 முதல் 45 வசனம் வரை. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்ட நிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். அருமையானவர்களே, யோசேப்பு என்ற பெயர் சொல்வதற்கு நமக்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் பார்வோன் அவனுக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை கொடுத்தான். இந்த பெயரின் பொருள் என்னவென்றால் மறைவான காரியங்களை வெளிப்படுத்துகிறவன் என்பதாகும். சரி, வசனம் 46 பாருங்கள். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். இங்கே யோசேப்பின் வயது 30 என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே யோசேப்பு 13 ஆண்டு காலமாக எகிப்திலே இருந்திருக்கிறான் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இந்த காலங்களிலே பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்திய பின்னர்
2 ஆண்டுகள் சிறையிலே இருந்திருக்கிறான் என்பது தெரிய வருகிறது. அந்த நிகழ்ச்சிக்கும் ஓராண்டுக்கு முன்னதாகவே அவன் சிறைச்சாலைக்கு வந்திருப்பான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே போத்திபாரனுடைய வீட்டிலே சுமார் 10 ஆண்டுகள் அவன் வேலை செய்திருக்கிறான். இவற்றின் மூலமாக எகிப்திலே அவன் இருந்த காலகட்டங்களிலே எங்கே வாழ்ந்தான் என்பதை ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 13 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது அவன் எகிப்தின் பிரதம மந்திரியாக இருக்கிறான். பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். அருமையானவர்களே, இவ்வாறு யோசேப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பார்வோனுடைய இருதயத்திலே கிரியை செய்தது எது என்று யோசித்திருக்கிறீர்களா? முக்கியமாக இதற்கான விடை கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இதை எல்லா காலகட்டங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கரமே எப்பொழுதும் அவனோடு இருந்திருக்கிறது, யோசேப்பை வழிநடத்தி இருக்கிறது. நம்மோடு கூட தேவனுடைய கரம் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். யோசேப்பே தன்னை குறித்து சொல்லும் பொழுதும், சகோதரர்களாகிய நீங்கள் தீமையான எண்ணத்தோடு செய்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார் என்று சொல்கிறான். இதை அறிந்து கொள்வது அற்புதமானதாய் இருக்கிறது. பார்வோன் யோசேப்பை ஏற்றுக்கொண்டதற்கு மற்றும் ஒரு காரணமும் இருக்கலாம். அநேக அறிஞர்களின் கூற்றுப்படி அந்த நாட்களிலே வாழ்ந்த பார்வோன் எகிப்து தேசத்தான் அல்ல, அரபு தேசத்து பாலைவனத்திலிருந்து வந்த வம்சத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் நாடோடிகளாய் சுற்றித் திரிந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் எகிப்து தேசத்திற்குள்ளே வந்து இவ்வாறு அரியணையை பிடித்தார்கள். இது உண்மையாக இருக்கும் என்றால் அன்று பார்வோனாய் இருந்தவன் எகிப்தியர்களை விட யோசேப்புக்கு மிக நெருக்கமானவனாய் காணப்படுகிறான். இது யோசேப்பின் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த அரச வம்சத்தினர் எகிப்து மக்களிடையே உண்மையும் உத்தமமுமான மனிதர்களை கண்டுபிடிப்பது கஷ்டமானதாய் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பின் குணநலனிலே சிறந்தது அவன் உண்மை உள்ளவன். தேவன் தமது வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசமானது யாரோடு அவன் இணைக்கப்பட்ட பொழுதும் அவர்களுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க செய்தது. அவன் தனது பணியிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஏனென்றால் தேவன் அதிலே இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே பார்வோனும் யோசேப்பை போல ஒரு நாடோடி வம்சத்திலே வந்தபடினாலே யோசேப்பை எளிதாக அரியணையிலே தனக்கடுத்தவனாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு எந்த பணியை கொடுத்திருந்தாலும் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணி என்ற விசுவாசத்தினாலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். எந்த காரியத்திலாவது நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இல்லை என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால் அதை இன்றைக்கே சரி செய்து கொள்வோமாக. ஆனால் பின்னான காலங்களிலே இந்த அரச வம்சத்தினர் எகிப்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். எனவேதான் யாத்ராமம் 1 அதிகாரம் 8 வசனத்திலே யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களான எபிரேயர்களை ஒடுக்கி ஆண்ட பார்வோன் எபிரேயர்களை குறித்த எந்த அறிவும் உணர்வும் அற்றவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். கவனித்தீர்களா? யோசேப்பின் கழுத்திலே ஒரு சரப்பணியை பார்வோன் தரிப்பிக்கிறான். இது பார்வோனுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுக்கிறான். ஆஸ்நாத் என்றாலே எகிப்திய கடவுளான நைப் என்பவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் என்று பொருள். மெய் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் இருந்துதான் அவள் வந்தாள். இந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவோடு யோசேப்பை ஒப்பிடும் ஒரு குறிப்பாய் இருக்கிறது. யோசேப்பு புறஜாதியான ஒரு மனையாட்டியை கொண்டவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் தனக்குரிய மணவாட்டியாகிய திருச்சபையை புறஜாதியான மக்களிடையே தான் எடுத்துக் கொள்ளுகிறார். மட்டுமல்ல, யோசேப்பு பார்வோன் முன்னாலே நிற்கும் பொழுதும் 30 வயதாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவும் தனது பணி பொறுப்பை எடுக்கும் பொழுது 30 வயதுள்ளவராய் இருந்தார். செழிப்பான அடுத்த 7 ஆண்டுகளிலே விளைச்சலை எல்லாம் சேகரிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 41 அதிகாரம் 47, 48 வசனங்களை வாசிக்கிறேன். பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். கவனித்தீர்களா? இப்பொழுது வரும் நாட்களிலே எளிதாக விநியோகம் பண்ணத்தக்கதாக
அந்தந்த பட்டணங்களிலே சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தி சேமிக்கிறான். வசனம் 49 பாருங்கள். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. யோசேப்பின் தலைமைத்துவத்தின் கீழ் உலகத்திற்கே உரிய உணவு அங்கே சேகரித்து வைக்கப்படுகிறது. வசனங்கள் 50 முதல் 52 வரை வாசிக்கிறேன். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். பஞ்சகாலம் வரும் முன்னதாகவே 2 குமாரர்களும் பிறந்து விட்டார்கள். மனாசே என்றால் மறந்து விடுவது, அதாவது தனது வருத்தத்தை அவன் மறந்தான். ஏனென்றால் இங்கே முக்கியமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். இந்த அதிகாரத்தின் முதற் பகுதியிலே யோசேப்பு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு உடையை மாற்றி சவரம் செய்து பார்வோனின் முன்னாலே நிற்கிறான். சவரம் பண்ணியது முக்கியமான ஒன்று அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எபிரேயர்கள் எல்லாருமே தாடி வைத்திருப்பார்கள். யோசேப்பு சவரம் செய்து புதிய உடை அணிந்து அவன் உயிர் தெழுந்ததைப் போன்று அது காணப்படுகிறது. ஏனென்றால் அவனுடைய பழைய வாழ்க்கையை களைந்து புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறான். இப்பொழுது எகிப்தியரை போல உடை அணிந்திருக்கிறான். எகிப்தியனைப் போல பேசுகிறான். எகிப்தியனைப் போல வாழ்கிறான். எனவே அவன் சொல்கிறான், பழைய காரியங்களை நான் மறந்து போகும்படியாக தேவன் செய்தார் என்று சொல்கிறான். 2வது பையனுடைய பெயர் எப்ராயிம். அப்படி என்றால் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று பொருள். அருமையானவர்களே, இந்த பெயர்களை யோசேப்பு ஏன் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தான் என்றால், தகப்பன் வீட்டையும் தனது துக்கத்தையும் தேவன் மறக்கும்படியாக செய்து இங்கே அவனை பலுகி பெருக பண்ணினபடினாலே அவ்வாறு பெயரிட்டான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, யோசேப்போடு இருந்த கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவனை உயர்த்தியதை கவனித்தீர்களா? உங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே பாடுகளின் மத்தியிலே பொறுமையோடு இருங்கள், உண்மையோடு இருங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றி உங்களையும் கனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததியாக தந்தருள்வாராக. ஆமேன்.